பகாசுரன்ல தலைகீழா தொங்க விட்டாங்க இல்லையா? சோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? தலையில கட்டி தொங்க விடும்போது நல்லா இருக்கு நான் சொல்ல முடியும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆக்சுவலி என்கிட்ட சொன்னாங்க, இதுவரையும் வந்து தமிழ் சினிமால எந்த லேடி ஆர்டிஸ்டும் தலையில கட்டி தொங்க விட்டது கிடையாது, நீங்க ஒரு வேலை டூப் போடாம பண்ணிட்டாக்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவார்ட்லாம் கிடைக்கல. அதுக்கும் மேல பப்ளிக் கிட்ட இருந்து இப்ப கேள்வி வந்துச்சு இல்ல, எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணா இருந்து, ஏன் ஒரு பொண்ணா இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியே சாரியில வேற. அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு 8 மணி நேரம் நான் தொங்கிருப்பேன். ஒரு 25 தடவை என்ன மேல கீழே கவுத்து தான் பண்ணாங்க. பட் அந்த ரோலுக்காக அவார்டு கிடைக்கலனாலும் அந்த ரோல் மக்கள் மத்தியில பெருசா நின்றுச்சு. தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? என் தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க எல்லாரும். நார்மலா எங்கேயாவது போகும்போது கிளம்பும் போது அப்படி டக்கு டக்குன்னு நானே ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வந்துடுவேன். ஆனா இங்க நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும், என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்க எல்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா சொல்லுங்க. நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பா இருந்தாதான் நீ செட்டப் தேடி போக மாட்ட, சோ அதனாலயாவது நாங்க வந்து மேக்கப் கிளாஸ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதுவும் இன்னைக்கு பியூட்டிஷியன் கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்து இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவெல்லாம் எப்படிதான் நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிற விட, நான் நல்லா இருக்கேன்டா, சூப்பரா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களை விட, இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பட் நாம ஒரு அதிகபட்சமா பெண்கள் மேல வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா, இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம், உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு 4 பேரு குறை சொல்றதுனால உண்மையிலேயே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த டிக்கெட் வேற ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். சோ இவங்களுக்காகலாம் நாம நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது. 80 வயசுலயும் அவங்க அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே, மேம் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு இப்பவே 36 வயசு ஆச்சு, வயசு சொல்லிட்டேன். மேம் மார்ச் 10 வந்துச்சு மேம், 18 வயசாச்சு மேம். இப்பயே எனக்கு கால்லாம் வலிக்குது. பட் இந்த வயசுல நீங்க ஆக்டிவா இவ்ளோ பேருக்கு, அதுவும் அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப டிவைனா இருக்கீங்க. 100 வயசுலயும் நீங்க இருப்பீங்க. அப்பயே நீங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட. அண்ட் எனிவேஸ், சஷ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டாலு. நம்ம இதை எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சீரியல் பண்றேன், நான் மூவிஸ் பண்றேன், என் குடும்பத்துக்கு வருமானம் அதுல இருந்து போதுமானதாக இருக்கு. மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அப்படிப்பட்ட உடை, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் ஒண்ணு இல்ல, நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஓப்பனிங் அன்னைக்கு 100 பேருக்கு வெறும் 10 ரூபாய்க்கு சாரி கொடுத்தோம். சோ அந்த 10 ரூபாய் ஏன் வாங்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நினைக்க வேண்டாம், நீங்க காசு கொடுத்துதான் அந்த சேலையை வாங்கிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் லோ ப்ராஃபிட்ல இதுல இருந்து வரக்கூடிய காசு தான் இல்லாத மக்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இவங்க சொன்னாங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்ட்லாம் இல்ல, நான் உங்களோட அக்காவா, உங்களோட தங்கச்சியா, நான் இவ்வளவு தூரம் ஏறி முன்னேறி வந்திருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா, அவ்வளவேதான். அதுக்காக தான் நான் வந்தேன். சஷ்டி போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 மந்த்ஸ்ல நம்ம இதுவரையும் எங்கேயும் போய் ஒரு சின்ன ஸ்டால் கூட போட்டது இல்ல. எனக்கு இந்த களம் சரியான களமா பட்டுச்சு, இங்க ஸ்டால் போடுங்க, நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் போட்டோகிராஃபி என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இலங்கேஸ்வரி மேம் கிட்ட கேட்டப்போ இமிடியட்லி ஷி வாஸ் அக்செப்டட் தட். அதுக்காக பெரிய பெரிய தேங்க்யூ. என்னைக்குமே விமன் ஃபார் உமன் அந்த விஷயத்த நான் ரொம்ப பெருசா நம்புறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு நிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்கள நிறைய பேர் மேக்கப்ல இருப்பீங்க, நிறைய மாடல்ஸ் கேட்கும் போது என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நாங்க மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டா உண்மையிலே நிறைய டேலண்ட் இருக்கு மேம். இன்னைக்கு ஒரு நல்ல பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. சோ நீங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா கூட நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டாதான் நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் இந்த ஊரு உலகமும் ஏத்துக்குது. சோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்க கிட்ட பெய்ட் கொலாபரேஷன் கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பார்த்திருக்கேன். உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம். இங்க யாரெல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ சொல்லுங்க, நான் உங்க கூட ஃப்ரீயா மேக்கப்க்கு மாடலா வரேன்.
ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை என்னால பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல லயா சிசி அபிஷியல்ங்கிறது என்னோட பேஜ். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, போட்டோகிராஃபர் நான் தான். கண்டிப்பா. ஏன்னா இவர் என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு. ஆக்சுவலா எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையா நின்று இருக்காரு. அப்புறம் இது சஷ்டி பொட்டிக்குடைய கூப்பன், இதுல 20% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. நம்மளுடைய சஷ்டி பொட்டிக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு. ஸோ நீங்க எப்ப வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்க 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்டால் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஒருவேளை குறை இருந்துச்சுன்னா கூட எனக்கு நீங்க சொல்லுங்க, அதை எனக்கு மாத்திக்கிறதுக்கு உதவும். ஏன்னா வெளியில இருந்து யார்ட்டையும் கேட்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் என் அக்கா தங்கச்சியா தான் இருப்பீங்க மேக்சிமம். அதனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. விமன் ஃபார் உமன்ல as a woman I will be with you. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருப்பேன். ஒரு பைசா வேண்டாம், என்னோட பேஜ்ல நானே கொலாபரேஷன் போட்டு கொடுக்குறேன். நீங்க உண்மையிலேயே டேலண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய திறமையும் இந்த உலகத்துக்கு தெரியட்டும். ரொம்ப நன்றி அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ சீரியல் எல்லாம் நான் விக் தான் வச்சிருக்கேன். எனக்கு எப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த ஹேர் ட்ரூ பண்றதுக்கே கொஞ்சம் பெரிய போராட்டமா இருக்கும். எனக்கு ஒரு லேடி கெட்ட போட்டு சடையெல்லாம் போட்டு போச்சு பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதுக்கு முடியல. பட் இது மூலமா நான் தீர்த்துப்பேன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். உங்ககிட்ட ஆக்சுவலா 2 கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, பகாசுரன்ல தலைகீழா தொங்க விட்டாங்க இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? தலையில கட்டி தொங்க விடும்போது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆக்சுவலி என்கிட்ட சொன்னாங்க, இதுவரையும் வந்து தமிழ் சினிமால எந்த லேடி ஆர்டிஸ்டும் தலையில கட்டி தொங்க விட்டது கிடையாது. நீங்க ஒரு வேலை டூப் போடாம பண்ணிட்டாக்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவார்ட்லாம் கிடைக்கல. அதுக்கும் மேல பப்ளிக் கிட்ட இருந்து நான் இப்ப கேள்வி வந்துச்சுல, எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணா இருந்து, ஏன் ஒரு பொண்ணா இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியே சாரியில வேற. அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு 8 மணி நேரம் நான் தொங்கிருப்பேன். ஒரு 25 தடவை என்ன மேல கீழே கவுத்துதான் பண்ணாங்க. பட் அந்த ரோலுக்காக அவார்டு கிடைக்கலனாலும் அந்த ரோல் மக்கள் மத்தியில பெருசா நின்னுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்துட்டு பாசிட்டிவா பேசுறீங்க, ஏன் நெகட்டிவ் ரோல்ல போய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவா பண்ணாலும் எனக்கு தெரியும், நான் ரியல் லைஃப் ஹீரோயின் தான், நான் அப்படிதான் நிறைய விஷயங்களை பண்றேன். பிலிம்ல நான் நெகட்டிவா இருக்கிறது விஷயம் கிடையாது. நேர்ல என் மனசுல எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அழகுன்னு சொல்றோம்ல, இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு அந்த கூட ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நான் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கும், என் முடி கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும், என் தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறது இதுதானே. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்ப 4 பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி, அதனாலதான் அதுக்கு பேரு காலு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி. கீழே விழுந்தோம்னா முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனால அதுக்கு பேரு முட்டி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு. வரக்கூடிய உணவு வா, இங்க கொஞ்ச நேரம் இரு, அவ்வளவுதான், அதனால அதுக்கு பேரு வயிறு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து. இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனாலதான் அதுக்கு பேரு கழுத்து. அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி. இத்தோட ஒண்ணுமே இல்ல, நீ முடியில கடவுள் நம்மள கச்சிதமா தான் படைச்சு வச்சிருக்காரு. நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் கேன்சர் அவேர்னஸ்க்காக நான் மொட்டை எடுத்துட்டு என்னோட முடியை கொண்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து விக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்ப நான் ஒரு பெரிய சேனல்ல ஒரு நியூஸ் ரீடரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாம இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அழகாக இருக்கும் போதும் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது கிடைச்சிச்சு. ஒரே ஒரு விஷயம்தான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை, எண்ணம் பொறுத்துதான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. சோ இத பெருசா ஆழமா நம்புங்க. நீங்க என்னைக்குமே அழகுதான், அந்த கான்பிடென்ட்டா நீங்க நினைச்சிட்டாலே போதும். சாரி நிறைய பேசுறேன். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா அங்க இருந்து ஒரு ரெக்வஸ்டே வந்திருக்கு உங்ககிட்ட பர்டிகுலரா இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் ஆன்சர். வாட் இஸ் ஃபெமினிசம் அக்கார்டிங் டு யூ? ஐயோ, இந்த கேள்விக்கு நான் வரலங்க. இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் பிரஸ் வேற இருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவலா கேட்க சொன்னாங்க. அதனாலதான் இல்ல இந்த கேள்வி எல்லாம் இங்க இருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதுல நிறைய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் எனக்கே இருக்கு, தெரியாம நான் வந்து பதில் சொல்றது ரொம்ப பெரிய. இன் ஜெனரல் ஃபெமினிசம் அப்படின்றது இல்ல, பெண்மை போற்றப்பட வேண்டும். சிம்பிளா இன்னைக்கு கூட வந்துட்டு மார்ச் 8 எல்லாரும் வந்துட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுனீங்க. ஆனா என்னுடைய பெரிய குறிக்கோள் என்னன்னா, நீங்க மகளிர் தினம் கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல. மகளிரை கொண்டாடுங்க, அதுவே நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான்.